அதான் என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு தோணும் போது டைம் கிடைக்கும் நான் செய்வேன். அது இப்ப செய்ய அப்ப செய்யலாம், நீங்க எனக்கு ஆர்டர் போடாதீங்க அப்படின்றது தான் நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறதுங்க. நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியாம உங்ககிட்ட வந்து யாரும் வந்து உதவி கேட்கல. ஏதோ அவங்களுக்கு ஒரு 10-15 வேலை ஒரே டைம்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறியா, இந்த ஒரு வேலை எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் பிகாஸ் அவங்க உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக பாத்துக்கிறேன், நாளைக்கு பண்ணலாம், இப்ப பண்ணலாம், அப்ப பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்ட அந்த உதவிக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி அந்த உதவியை செய்யறன்ற பேர்ல இழுத்தடிச்சு அந்த உதவியை நீங்க செய்யாமலே இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்களை கொண்டு போய் என்னைக்குமே நிறுத்தாதீங்க. எல்லாருமே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து கோ த்ரூ பண்ணிப்போம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க செம்மையா எடுத்து அப்படியே தாகத்துல தவிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்கள்ட்ட தண்ணி கேக்குறீங்க. நீங்க அவங்க கிட்ட தண்ணி கேட்டீங்க அப்படின்ற காரணத்துக்கு அவங்க கால் மேல கால் போட்டு செய்யறேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்னு உட்காந்துருந்தா எவ்வளவு காண்டா இருக்கும். இப்ப எடுக்குது, இப்ப தண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு ஃபேவர் ஒரு உதவி அப்படின்னு கேக்குறாங்கன்னா அப்பவே உங்களால பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான பேண்ட்வித் அண்ட் கேப்பபிலிட்டி உங்கள்ட்ட இருக்குன்னா ஒத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா சாரி என்னால இந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஹெல்ப்பை வேற யார்ட்டையாவது கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிப்பாங்க. இப்ப நீங்க இதை பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டே அவங்க அந்த வேலையை கடந்து போயிடுவாங்க. பட் நீங்களும் பண்ணாம அவங்களுக்கும் அது இழப்பாயி அந்த காலத்தினால் செய்த உதவின்னு சொல்றாங்கல்ல, டைம்லி ஹெல்ப் தான் மேட்டர்ஸே தவிர நான் ஹெல்ப் கேட்டீங்க நான் தோணுமோ செய்வேன் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. ஆல்ரைட், திங்க் அபவுட் இட்.